ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ. திருவல்லிக்கேணி அம்மாள் வார்த்தை 28. திருவல்லிக்கேணி பெண்பிள்ளை ரகசியம் 28. அந்தரங்கங் கண்டேனோ கொற்றியைப் போலே. அந்தரங்கங் கண்டேனோ கொற்றியைப் போலே. யார் இந்த கொற்றி? எப்படி ஒரு என்ன அந்தரங்கத்தை கண்டார்? மகாபாரதத்திலே பிரதானமானவர் ஸ்ரீ கிருஷ்ண பரமாத்மா. கிருஷ்ணர் மாடு மேய்க்கக்கூடிய பிள்ளையாக சிறு வயதில் இருக்கார். வளர்ந்த பிறகு குதிரை ஓட்டக்கூடிய தேர் ஓட்டியா மகாபாரத போரை நடத்துறார். ஆனால் யாராவது இவர்தான் பரமாத்மா என்று நம்புவார்களா? அவர் செய்கிற காரியங்கள், அவர் செய்கிற தொழில்களை பார்த்தால் அவரை ஒரு பரமாத்மா, இவர்தான் பெருமையானவர், இவருடைய அந்தரங்கம் என்னன்னு யாருக்காவது தெரியுமா? உண்மையில் யார் இவர்? அதுதான் அந்தரங்கம். அதுவே நீங்க கண்ணன்ற பேர்ல இருக்கிற யார் இவர் அப்படின்னு கேட்டால் அதை பார்த்தவர்கள் அர்ஜுனன், சஞ்சயன் இவர்களெல்லாம் பார்த்தார்கள். கடைசியில உதங்கர் அப்படின்னு அவரும் பார்க்கிறார். என்ன பார்த்தார்கள்? உங்க எல்லாருக்கும் தெரியும், பகவத்கீதையிலே பகவான் தன்னுடைய விஸ்வரூப தரிசனத்தை உயர்ந்த கண்களை கொடுத்து திவ்ய சக்ஷுஷுன்னு சொல்லுவார்கள். பகவானுடைய அந்த பரந்த பெரிய அகண்ட திருமேனியை பார்க்கணும்னா அதுக்கேற்ற கண்ணு இருக்கணும் இல்லையா? அந்த மாமிச கண்ணால பார்க்க முடியாதே. அப்ப அர்ஜுனனுக்கு உயர்ந்ததான திருக்கண்களை கொடுத்து தன்னுடைய விஸ்வரூப தரிசனம், இந்த உலகமே தன் உடலாக இருக்கக்கூடியது என்று பகவான் காட்டிக் கொடுக்கிறதை கேள்விப்படுகிறோம், பார்க்கிறோம். ராமாவதாரத்தில் பகவான் தன்னுடைய அந்தரங்கத்தை வெளிப்படுத்தியது கிடையாது. ஜட்டாயுவை மோட்சத்துக்கு அனுப்பினது, அந்த மாதிரி இடங்களை தவிர தான் யார் அப்படின்னு தன்னை உண்மையாக வெளியில ஒரு பரமாத்மா ரூபத்தோடு காட்டிக் கொடுத்ததல்ல. முனிசர்க்கா படாதனப்பட்டுன்னு தான் ராமர் இருந்தார். இது ராமகிருஷ்ணாதி அவதாரங்கள்ல அவங்களுடைய அந்தரங்களை பார்த்த விஷயங்களை பார்த்தோம். குரு பரம்பரையில பார்க்கும் பொழுது ராமானுஜர் அப்படின்னு பார்க்கிறோம். இந்த ராமானுஜர் ஆதிசேஷனுடைய அவதாரம். 1000 பணாமண்டலங்களை உடைய பகவானுடைய படுக்கையாகவும் சிங்காசனமாகவும் பாதுகைகளாகவும் பலவாகவும் இருக்கக்கூடிய ஆதிசேஷனுடைய அவதாரம் தான் ராமானுஜர் அப்படின்னு எல்லாம் உலக பிரசித்தி. அதனாலதான் ஸ்ரீபெரும்புதூர்ல இன்னைக்கும் திருவாதிரைக்கு எல்லாரும் நாகதோஷம் இருக்கிறவர்களெல்லாம் போகிறார்கள். அதெல்லாம் பார்க்கிறோம். ஆனா இவர் எப்போது ராமானுஜர் தன்னை ஆதிசேஷன் அப்படின்னு காட்டி கொடுத்திருக்கிறாரா என்று கேட்டால் ஒரு இடம் உண்டு. தொண்டனூர், அந்த இடத்துல எல்லாரையும் திருத்தி பணிகொள்றார். விட்டலதேவன் அப்படிங்கிறவனை திருத்தி பணிகொண்டு விஷ்ணுவர்தன் என்று அவனுக்கு பேரை கொடுத்து எல்லாரையும் திருத்தும் போது அங்க ஜைனர்கள் அதிகமாக இருந்தார்கள். 1000 ஜைனர்கள் ஒன்று கூடி வாதத்திற்கு அழைக்க எல்லாரும் கொச்ச கொச்ச கொச்சன்னு பேசினா எப்படி ஒரே ஆள் பதில் சொல்றது? அப்ப ராமானுஜர் சொல்றார், ஒரு திரையை போடுங்க, ஸ்கிரீன் போடுங்க, நான் ஸ்டேஜுக்குள்ள உட்காந்துக்கிறேன், திரையை போட்டுறணும், யாரும் வரக்கூடாது, அந்தரங்கமா விட்டுறணும், என்ன நீங்களே பார்த்துக்கோங்க, முதல்ல அங்க யாரும் இருக்கிறார்களா என்னன்னு நீங்களே பார்த்துக்கோங்க, ஆனா திரையை போட்டுறணும், நீங்கள் 1000 பேரும் உங்களுடைய கேள்வி என்ன என்பதை கேட்டால் நான் அனைவருக்கும் பதில் சொல்லுகிறேன் அப்படின்னு சொல்லி அந்த திரைக்கு மறைவிலே 1000 பேரும் கேள்வி கேட்கும் பொழுது ராமானுஜர் தன்னுடைய சுய ரூபமான உண்மையான வடிவமான 1000 பணாமண்டலங்கள்னா 1000 வாய் 1000 நாக்கு இல்லையா, அந்த உருவத்தை எடுத்துக்கொண்டு அவர்களுக்கு பதில் சொன்னார் அப்படின்னு நம்ம சரித்திரத்தில் பார்க்கிறோம். இன்னைக்கு தொண்டனூர் போனீங்கன்னாக்கா ஒரு சின்ன குன்றின் மேல ராமானுஜரை ஆதிசேஷருடைய உருவத்திலேயே அவருடைய திருமுக மண்டலமே ஒரு
பாம்பினுடைய திருமுக மண்டலம், அதுபோல தான் சர்ப்பத்தினுடைய திருமுக மண்டலத்தை போல காட்சி கொடுக்கக்கூடிய அந்த நிலையில சேவிக்கிறோம். அந்த ராமானுஜர் தானே திரும்பவும் மணவாள மாமணிகளாக அவதரித்தார்னு சொல்லியிருக்கோம். மணவாள மாமணிகள் ஆதிசேஷனுடைய அவதாரம் தானா? தன்னுடைய உண்மையான அந்தரங்கமான உருவத்தை யாராக்காவது காட்டிக் கொடுத்திருக்கிறாரா என்று கேட்டால் சில பல இடங்களிலே காட்டிக் கொடுத்திருக்கிறார். அதிலே முக்கியமான ஒன்று, சில நாட்கள் திக்விஜயமாக பல திவ்யதேச யாத்திரை போனோம்னு போகும் பொழுது மணவாள மாமணிகள் ஆழ்வார் திருநகரி தன்னுடைய அவதார ஸ்தலம், நம்மாழ்வாருடைய அவதார ஸ்தலம், பொலிந்து நின்ற பிரான் ஆதிப்பிரான் இருக்கக்கூடிய அந்த க்ஷேத்திரம், அந்த க்ஷேத்திரத்தில் அங்கே மடத்தில் சில நாட்கள் அங்கே இருந்து கிரந்த காலக்ஷேபங்கள் எல்லாம் பண்ணி கொண்டு இருக்கிறார். மணவாள மாமணிகள் ஆழ்வார் திருநகரில் இருக்கார். இன்னைக்கும் நீங்கள் ஆழ்வார் திருநகரி போனீங்கன்னாக்கா திருநெல்வேலியிலிருந்து நுழையும் போது முதல்ல திருச்சங்கனித்துறை அப்படின்னு இடது பக்கமாக தாமிரபரணியில் ஒரு மண்டபம் வரும். அதை தாண்டின உடனே வலது பக்கத்தில் ஒரு சாலை வரும். தேர் இருக்கும் அந்த இடத்துல, தேரடி அப்படின்னு பார்த்தாலே தெரியும், பெரிய தேர் இருக்கும். அந்த தேரடிக்கு எதிர்பக்கமாக இருக்கிற சந்நிதி ஒரு அந்த வீதியில தான் பவிஷ்யதாச்சாரியார் எம்பெருமானார் ராமானுஜருடைய சந்நிதி. அந்த தேரினுடைய இன்னொரு பக்கம் கோயில் பக்கமாக போகக்கூடிய அந்த முனை, அதாவது ராமானுஜர் சந்நிதியிலேருந்து நேராக வந்தால் அந்த முச்சந்தி நாச்சந்தியை கடந்த உடனே முதல்ல இருக்கக்கூடிய இடது பக்கத்தில் இருக்கக்கூடியதான் மணவாள மாமணிகளுடைய சந்நிதியாக இன்றைக்கும் நாம சேவிக்கலாம். போறவங்க போய் சேவிக்கணும், அதுதான் அவதார ஸ்தலம். ஒரு முறை மணவாள மாமணிகள் தன்னுடைய மடத்தில் இருக்கார், உள்ள தனியா ஏதோ பண்ணின்னு இருக்கார். எப்பேற்பட்டவர்களுக்கும் எதிரிகள் இல்லாம இருப்பாங்களா இந்த உலகத்துல? எவ்வளவு நல்லவரா இருக்கட்டும், எவ்வளவு சத்துவ குணத்தோட இருக்கட்டும், இன்னும் சொல்ல போனா ரொம்ப நல்லவர்கள் சத்துவகுணத்தோடு இருக்கிறாங்கன்னா தீயவர்களுக்கு பிடிக்காது இல்லையா? ராமானுஜருக்கே விஷம் வைத்திருக்கிறார்கள் அப்படின்னு படிக்கிறோம் இல்லையா சரித்திரத்தில். ராமானுஜருக்கே விஷம் வைத்தார்கள், காரே கருணை ராமானுஜருக்கே விஷம் வைத்தார்கள் அப்படின்னாக்கா தீயவர்களுடைய குணம் அப்படி. ஒருத்தர் நல்லபடியா நேர்மையில நல்வழியில ஒரு ஆன்மீகத்தோடு இருந்தா சில பேருக்கு பிடிக்காது. அதுபோல விஷமிகள் சில பேர் ஒரு பிளான் பண்ணி மணவாள மாமணிகளுடைய மடத்துக்கு அவர் உள்ள இருக்கும்போது நெருப்பு வச்சுட்டாங்க. பத்திக்கிட்டு எரியுது, அப்படியே பதன்னு எரியுது. எல்லாம் ஓடி வந்து பார்த்து என்ன நடக்குது, என்ன ஆச்சு மாமுனிகள் எங்க, என்ன ஆச்சு, உள்ள பத்திக்கிச்சு அப்படி இப்படின்னு துடிச்சு கிடிச்சு குதிச்சுட்டு இருக்கும் போது மணவாள மாமணிகள் தன்னுடைய ஆதிசேஷ உருவத்தை எடுத்து அந்த நெருப்புல எதுவுமே தனக்கு தீண்டாத அளவுக்கு வந்து வெளியில தன்னுடைய சிஷ்யர்களோட திடீர்னு வந்து காட்சி கொடுக்கிறாரு. தகைச்சு போயிட்டாங்க சிஷ்யர்கள் எல்லாம். சுவாமி எப்படி தப்பிச்சார், எப்படி வெளியில வந்தார்னா தன்னுடைய ஆதிசேஷ உருவத்தோடு சர்ப்பத்தை போல உருவத்தை எடுத்து அங்கிருந்து தப்பித்து வந்து அங்கிருந்து தன்னுடைய சிஷ்யர்களோட இருந்து காட்சி கொடுத்தார் அப்படின்னு ஒரு சரித்திரம் யதீந்திர பிரவண பிரபாவத்தில் படிக்கிறோம். அதுதான் பிரமாணம். மிக பழையதான ஒரு பிரமாணம் புத்தகம் அது. அதுபோல சில இடங்களிலே காட்டி கொடுத்திருக்கிறார் மணவாள மாமணிகள் தான் ஆதிசேஷனுடைய இன்னொரு அவதாரம் என்று. இது ஒரு பெண்ணுக்கு கிடைச்சிருக்கு அப்படின்னும் போது எவ்வளவு பாக்கியமான விஷயம். இன்றைக்கும் நீங்க மணவாள மாமணிகளுடைய சந்நிதி திருவரங்கத்தில் சேவிச்சிருப்பீங்க. உத்தர வீதின்னு சொல்றோம், உள் திருவீதி. அந்த உள் திருவீதியினுடைய கிழக்கு திருவீதியும் தெற்கு திருவீதியும் சேர்ற இடம். ஒரு பக்கத்தில் கந்தாடை அண்ணன் அப்படின்னு அவருடைய திருமாளிகை அதெல்லாம் இருக்கும் வீடுகள். இன்னொரு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா இந்த ரங்காரங்கா கோபுரம் அந்த தெருவில் வந்தால் கடைசியில் வலது பக்கத்தில் முதல்ல பராசர பட்டர் அவருடைய திருமாளிகைகள் இதெல்லாம் கடந்து வந்தீங்கன்னாக்கா கடைசியில் மணவாள மாமணிகளுடைய மடம் இருக்கு. அங்கதான் மணவாள மாமணிகள் அவருக்கு பெரிய பெருமாளே அந்த இடத்தை கொடுத்து அங்கே மடத்தை அமைத்து அங்கதான் வாழ்ந்து வந்தார். அந்த மணவாள மாமணிகள் சந்நிதிக்குள்ள போனீங்கன்னா தான் பொன் அடியாம் செங்கமல போதுகள் அப்படின்னு உள்ள போய் அந்த மணவாள மாமணிகளை சேவிச்சிங்கன்னா சின்ன திருமேனியா இருப்பார்.
ஆசையோடு போய் பிரார்த்திக்கிறவர்களுக்கு அந்த மணவாள மாமணிகள் சாத்தி கொண்டிருந்த பொன் திருவடி, அவருடைய பாதுகை, பொன் அடியாம் செம் கமல போதுகள் அப்படின்னு சொல்றோம் இல்லையா, அந்த பாதுகைகளை நம்முடைய தலையிலே பிரசாதமாக சமர்ப்பிப்பார்கள். அது ஒரு பாக்கியம். அந்த மணவாள மாமணிகளை அந்த இடத்துல சேவிக்கிறீங்க, சேவிச்சுட்டு பிரதட்சணமா வெளியில வந்தீர்கள் என்றால், அப்படி பிரதட்சணமா உள்பக்கமா கோயிலுக்குள்ள மணவாள மாமணிகளை பிரதட்சணம் வரும்போது திருமலையாழ்வார் கூடம் அப்படின்னு இருக்கும். மணவாள மாமணிகளுடைய ஆச்சாரியன் தான் திருமலை ஆழ்வார், திருவாய்மொழி பிள்ளை என்று பின்னாடி பேர். அந்த இடத்துல ஒரு காலக்ஷேப கூடத்தை கட்டினார்கள் மணவாள மாமணிகளுடைய காலக்ஷேபத்திற்காக. அந்த திருமலை ஆழ்வார் கூடத்தை சேவிக்கலாம். அதுல பாத்தீங்கன்னா உள்ள ஒரு இடத்துல கல் தரையா இருக்கும், கீழே ஒரே ஒரு இடத்துல மாத்திரம் மணல் இருக்கும். பிள்ளை லோகாச்சாரியார் காட்டழகிய சிங்கர் கோவில்ல ரகசிய கிரந்த காலக்ஷேபம் செய்த அந்த மண், அவர் எங்க உட்கார்ந்து சொன்னாரோ அந்த மண்ணை எடுத்துட்டு வந்து அங்க வச்சிருப்பாங்க. ஏன்னா அது ரகசியம் விளைந்த மண் அப்படின்னு பிரசித்தி பெற்றது. இதெல்லாம் போய் சேவிக்கணும், சேவிங்கோ. சேவிச்சுட்டு பிரதட்சணமா திரும்ப மணவாள மாமணிகளுடைய சந்நிதி பக்கமா வந்தீங்கன்னாக்கா ஒரு ஜன்னல் இருக்கும். இந்த ஜன்னல் கம்பி வழியா உள்ள பாத்தீங்கன்னாக்கா ஆதிசேஷருடைய படம் அங்க இருக்கும். மணவாள மாமணிகள் ஆதிசேஷனுடைய கோலத்துல இருக்கிற மாதிரி படம் வச்சிருப்பாங்க. அது என்ன சரித்திரம் என்று கேட்டால், மணவாள மாமணிகளுடைய சிஷ்யர்களுக்குள்ளே பல சாத்வீக சிகாமணிகளாக அம்மையார்கள் பல பேர் இருந்தார்கள். அதிலே ஒரு அம்மையாருக்கு சடகோப கொற்றி, குறிப்பெடுத்து வச்சுக்கோங்க, ரொம்ப முக்கியமான சரித்திரம் இது. சடகோப கொற்றி அப்படின்னு அந்த அம்மாவுக்கு பேர். இந்த அம்மா மணவாள மாமணிகளுடைய காலக்ஷேப கோஷ்டியில திவ்ய பிரபந்தங்கள், ரகசியங்கள் இதெல்லாம் நன்றாக கேட்டவர். ஜீவருடைய மடத்துல பெருக்கிறது, தொண்டு செய்யறது, பாத்திரம் வளர்க்கறது போல பல அந்தரங்க கைங்கரியங்கள் எல்லாம் செய்து கொண்டு மணவாள மாமணிகளுக்கு ரொம்ப அந்தரங்கமானவர், நல்லா தெரிஞ்சவர், நல்ல பக்கத்துல அருகில தெரிஞ்சவர். ஒரு நாள் மத்தியான பொழுது, வெளியில வெயில், ஜீயர் தன்னுடைய கிரகத்துக்குள்ள தனியா ஏகாந்தமா தனியா இருந்துட்டு பகவானை தியானம் செய்து கொண்டு கதவு மூடி தாப்பால் போட்டுண்டார். கதவு மூடி தாப்பால் போட்டுட்டு பகவத் தியானத்தோட மணிவண்ணன் மாமணிவண்ணனான பகவானை சிந்தை செய்து கொண்டு அப்படியே அதை இன்னும் ஆழ்வார் பாசுரங்கள், ஸ்ரீ சுக்திகள், உடையவருடைய பெருமை, யதீந்திர பிரவணர்களே அதெல்லாம் நினைத்து கொண்டு அப்படியே ஏகாந்தமா இருக்கிறார். அப்படி இருக்கும்போது இந்த கொற்றி அம்மையார் கதவு இடுக்கல பாக்குறா. சுவாமி என்ன பண்ணிட்டு இருப்பார்? எப்பவுமே ஒரு பெரியவங்களை பார்க்கும் ஒரு துடிப்பு இருக்கும் இல்லையா, அவங்க என்னென்னலாம் எப்படி இருப்பாங்க அப்படின்னு பார்க்கணும் ஆசை. இந்த சடகோப கொற்றின்ற அம்மா கதவு இடுக்க வழியா ஜீயரை பார்த்து திகைச்சு போயிட்டா. உள்ள மணவாள மாமணிகள், ஜீயர்னு பேர், பெரிய ஜீயர், 1000 பணாமண்டலங்களோட ஆதிசேஷனாகவே சேவை சாதித்துக் கொண்டிருக்கார். உள்ள தன்னுடைய சுய ரூபத்துல, அந்தரங்கமான ரூபத்துல அவர் அப்படியே ரிலாக்ஸ்டா இருக்கார், படுத்துட்டார். பார்த்துட்டா, துடிச்சு போயிட்டா, திகைச்சிட்டா. இது தெரிந்து விட்டது உள்ள இருந்து பார்க்கக்கூடிய மணவாள மாமணிகளுக்கு. இது தெரிஞ்சு ரொம்ப சிரித்த முகத்தோட, கோவப்படல, நாம அந்த யார் அது என்ன ஒன்னும் பதட்டப்படல, அமைதியா மலர்ந்த முகத்தோட வெளியில வந்தார். அந்த அம்மையாரை பார்த்தார், சிரிச்சார், கடாட்சிச்சார். நடந்தபடியன் அப்படின்னு கேட்டார். என்ன நடந்தது அப்படின்னு கேட்கிறார் அந்த அம்மாவை. அந்த அம்மா திகைச்சு போய், சுவாமி உம்மா ஆதிசேஷனாகவே பார்த்தேன், 1000 பணாமண்டலத்தோடு பார்த்தேன் அப்படின்னு பிரமிச்சு கண்களெல்லாம் பெருத்து போய், கண்கள்ல நீரோடு வெளவெளத்து போய் அந்த அம்மா பதில் சொன்னாள். அப்ப மணவாள மாமணிகள் பதில் சொன்னார், அவளை பார்த்து சொன்னார், ஆகில் ஒருவருக்கும் சொல்லாதே கொள் அப்படின்னு அவளுக்கு கட்டளை போடுறார். அதனால இனிமே யாருக்கும் சொல்லக்கூடாது, நீ என்ன பார்த்தியோ அதை யாருக்கும் சொல்லக்கூடாது, தெரியுதா? இது அந்தரங்கமா உனக்கு கிடைச்ச ஒரு அனுபவம், இந்த அனுபவம் உன்னோடு இருக்கட்டும் என்று அவளை நியமித்தருளினார். அப்படிங்கிறது உயர்ந்த சரித்திரம். அதுதான் திருவல்லிக்கேணி அம்மாள் கேட்கிறாள். இப்படி மணவாள மாமுனிகள் அப்படின்னா அவர்கிட்ட தானே பேசிக்கிட்டு இருக்கா. இப்ப நம்ம மறந்துடக்கூடாது, கீழே 26, 27 இந்த வாக்கியங்கள் எல்லாம் மணவாள மாமுனிகளுடைய
காலத்திலேயே நடந்த விஷயங்கள். அவரையே பார்த்து மணவாள மாமுனிகளையே பார்த்து கேட்கிறா, உம்மிடத்துல இப்படி சடகோப கொற்றிய போல எனக்கு ஒரு பாக்கியம் கிடைச்சதா, உம்முடைய அந்தரங்கத்தை அந்த அம்மா சேவித்தாள் அப்படின்னு கேள்விப்படுகிறோமே, அதுபோல ஒரு பாக்கியம், உம்முடைய அந்தரங்கம் சேவிக்கக்கூடிய பாக்கியத்தை எனக்கு கிடைக்கலையே என்று திருவல்லிக்கேணி அம்மாள் உரைக்கிறாள். அந்தரங்கம் கண்டேனோ கொற்றியைப் போலே. அடுத்து 29வது வாக்கியம், ஒளிந்து கொள்ளும் என்றேனோ அசடனைப் போலே. ஒளிந்து கொள்ளும் என்றேனோ அசடனைப் போலே. அடுத்த பதிவிலே அனுபவிப்போம். ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ.